என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. எல்லாரும் தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது இல்லை, உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அஜித் சார் வந்து, அதாவது நம்ம ஏகே தலை என்ன வேணால் சொல்லலாம், ஏன்னா அவருக்கு ஏகேன்னு சொல்ல தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதையே நம்ம சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏகே அஜித் சார் வந்து துபாயில் நடக்க போகிற அந்த கார் ரேஸ் 2025ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது ஆல்ரெடி நம்மளே நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோவாகவும் போட்டிருப்போம். எஸ்டர்டே கூட, நேற்று கூட அது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை புதுசாக வந்து பார்க்குறவங்க, இல்லை சேனலை புதுசாக வந்து பார்க்குறவங்க அதை மறக்காமல் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ இந்த கார் வந்து அவங்க மாடிஃபை பண்ணி டோட்டலாக ரெடி ஆகி இப்போ நம்ம அஜித் சார் கைக்கே வந்திருக்கு. ஸோ அவர் அது உக்காஞ்சி பார்க்குற அந்த விதத்துலேயே தெரியுது அவருக்கு அந்த கார் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்றது. அவர் உக்காஞ்சி, ஏன்னா அவரு தான் அந்த காரையே ஓட்ட போகிறாரு. ஸோ அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த ரேஸில் அவர் நினச்ச மாதிரி அவரால் சக்சீட் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் சொல்லலாம். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த காரை ரெடி பண்ணி அவர் கொண்டு வந்துட்டார். அந்த கார் கொண்டு வந்தது தான் அவங்க இப்போ உக்காஞ்சி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமாக இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம அஜித் டீம் தான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, இல்லைனா தனித்தனியாக, அதாவது ரிலே மாதிரி வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான். பட் அதை பற்றி ஃபோட்டோஸும் வீடியோஸும் நேற்று பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, நேற்றுலேருந்து இன்றைக்கி. அதுவும் அஜித் குமார் பேக் ஆன் ரேசிங், அப்புறம் அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து தான் எனக்கும் இந்த விஷயமே தெரிய வந்தது. ஓகே, இப்படி இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பேஷனாக இருக்கார் பாருங்கள். என்னதான் ஒரு ஆக்டராக அவரால் ஒரு 300 crores மேலே பாக்ஸ் ஆஃபீஸாக சக்ஸஸ் கொடுக்கும்போது, அப்படி இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பேஷன் ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு தெரியும், அவருக்கு ரேஸ் எவ்வளோ பிடிக்குன்ட்டு. எல்லாத்துலேயுமே அவர் சக்ஸஸ் ஆவார் அப்படின்றத நம்ம கடவுள்கிட்ட வேண்டி. சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.